இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. இதில் புளிக்காத கெட்டியான தயிர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 50 ml அளவு இருக்கும். இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணுறோம். டேஸ்ட்டு இனிமேல் வந்து சூப்பராக இருக்கும். இது நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்க்காம நம்ம இந்த மாதிரி வந்து அடித்து வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இது கூடவே வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம அடித்து வந்து எடுத்துக்கலாம். அடிச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம கிளாஸ் டம்ளருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம கிளாஸ் டம்ளர் வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து சப்ஜா விதைகளை வந்து ஆட் பண்ண போகிறோம். சப்ஜா விதை வந்து உடம்புக்கு ரொம்ப வந்து நல்லதுங்க. நல்லா வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும். நீங்கள் எல்லா ஜூஸ் ஐட்டங்களையுமே வந்து சப்ஜா விதையை சேர்த்து சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப வந்து நல்லது. இதை ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு நம்ம ஜூஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்துட்டு சிம்பிளாக ரோஸ் கர்ட் சர்பத் எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான ரெசிபி. கன்ஃபார்ம் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.